அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முதுகில் ஈச்சம்பாயோட தழும்புகள் காணப்பட்டிருக்கு. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப கண்ணீர் சிந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்ற நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிகழ்வு சொல்லுது, ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்காங்க. இதனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள எச்சரிக்கிற விதமாக உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் செஞ்சுட்டு மேற் அறையில் போயிட்டு தங்கியிருந்திருக்காங்க. இப்படி அவங்க வீட்டுக்கு செல்ல மாட்டேன், பேச மாட்டேன்றது பெரிய ஒரு ரூமராக எப்படி பரவிருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட மனைவிமார்கள் எல்லாத்தையுமே தலாக் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பரவுது. அப்போது இந்த வதந்தியை கேட்டோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப மனசு வேதனையாயிடுச்சு. என்னடா இப்படி எல்லாரும் சொல்கிறாங்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படியாவது கேட்டுருன்னு, இது உண்மையானு கேட்டுருன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக துடிக்கிறாங்க. அப்போது அவங்க மனைவிமார்களோட பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மஸ்ஜிது நபவியிலையும் மனிதர்கள் எல்லாரும் அங்கங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையோடு இருக்காங்க, கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. மிம்பர் பக்கத்தில் உள்ள எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ ஏதோ நடந்திருக்கு, இதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்களோட அடிமை ஹஜ்ரத் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படியில் காலை தொங்க விட்டபடியே உட்காந்துட்ருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் பார்க்கணும், எனக்கு அனுமதி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிமை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதை கேட்கும் அந்த அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சென்று, இந்த மாதிரி உங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க வந்திருக்காங்க, அனுமதி கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. அப்போது இதை அப்படியே அந்த அடிமை அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், ஆனால் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல, மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் உட்காந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களால அங்கே உட்கார முடியல. அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு, என்ன ஆச்சு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி மறுபடியும் அந்த அடிமையை அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மறுபடியும் போய் பெர்மிஷன் கேட்டு வாங்க, அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிமை திருப்பி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவங்க அப்பையும் ரியாக்ஷன் கொடுத்து திருப்பி இல்லை அனுமதி கிடைக்கல அப்படின்றாங்க. அப்போ கொஞ்ச நேரம் மறுபடியும் உட்காந்துருந்து பார்த்து மறுபடியும் போய் எனக்கு அனுமதி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். மறுபடியும் போகிறாங்க, கிடைக்கலன்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சரி இனிமேல் கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு திரும்பி மன வருத்தத்தோடு போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த அடிமை அவங்க கூப்பிட்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு வாங்கன்னு கூப்பிடவும் அவங்களும் வர்றாங்க. அப்போ பார்க்குறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈச்சம் பாயை விரிப்பாக விரித்து அது மேலே படுத்திருக்காங்க. படுத்து இந்த சைடு திரும்பும்போது பார்க்குறான், அவங்களோட முதுகில் அந்த தழும்பு, அந்த பாயோட தழும்பு அப்படியே பதிஞ்சு இருக்குது. அதை பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்களால தாங்க முடியல. என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, காஃபிர்கள்லாம் நிறையா பேர் நல்ல வசதியோடு இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பார்க்குறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் பதனிடப்படாத 2 தோல் இருந்திருக்கு, இன்னொரு மூலையில் கொஞ்சோண்டு கோதுமை இருந்திருக்கு. இவ்வளோ தான் அவங்க வீட்டில் இருந்ததே, மொத்தமே இவ்வளோ தான். அப்போ இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமானோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நபியே நீங்கள் உங்களோட மனைவிகளுக்கெலாம் நீங்கள் தலாக் சொல்ல போகிறீங்களா, தலாக் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படி தலாக்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசு ஆறுதல் அடையும் விதத்தில், யார் ரசூலுல்லாஹ், மக்காவில் குறைசி குலத்தோராகிய நம் பெண்களை அடக்கி ஆள்பவர்களாக இருந்து வந்தும், ஆனால் நாம் மதீனாவிற்கு பார்க்கும் பொழுது இங்கு பெண்கள் ஆண்களை அடக்கி ஆள்பவர்களாக இருக்க கண்டும், இதனை பார்த்து நமது குறைசி பெண்களும் அப்பழக்கமுடையவர்களாக மாறிவிட்டனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு புன்முறுவலோட ஒளி முகத்தில் புன்னகையின் ரேகைகள் படர்ந்தன, அந்தளவுக்கு இருந்திருக்காங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும்போது, யார் ரசூலுல்லாஹ், இந்த ஈச்சம்பாயின் அடையாளங்கள் தங்களுடைய புனித மேனியில் பதிந்துள்ளன. வீட்டில் உள்ள சாமான்கள் முழுவதும் நான் பார்க்கக்கூடிய இவைதாம். இதனை பார்த்து நான் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும்? யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் துஆ செய்யுங்கள், தங்களுடைய உம்மத்தினருக்காவது விசாலமான நிலை உண்டாகட்டும். தவறான மார்க்கத்திலும் அல்லாஹ்வை வணங்காமலும் இருக்கின்ற இந்த ரோமர்களும் பாரசீகர்களும் எவ்வளவு விசாலமான வாழ்வை பெற்றிருக்கின்றார்கள். கைசரும் கிஸ்ராவும் தோட்டங்களும் ஆறுகளும் சூழ்ந்த வாழ்க்கையில் சுகித்திருக்கின்றார்கள்.
தாங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராகவும் அவனுடைய பிரியா அடியராகவும் இருந்து கொண்டு இந்த நிலையில் இருக்கிறீர்களே என்பதை எண்ணி நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். தலையணையை வைத்து படுத்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனை கேட்டு எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. உமரே, இதுவரை இந்த விஷயத்தை பற்றி சந்தேகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்களா? கேளும். மறுமையின் வாழ்வு இவ்வுலக வாழ்வை விட விசாலமானதாகும். இந்த காஃபிர்களுக்கு இனிய வாழ்வும் சிறந்த பொருட்களும் இவ்வுலகிலேயே கிடைத்துவிடும். நமக்கு அவை மறுமையில்தான் கிடைக்கும் என்று கூறினார். இதனை கேட்ட நான், யா ரசூலுல்லாஹ், உண்மையை நான் தவறு செய்துவிட்டேன். எனக்காக அல்லாஹ் தாலாவிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பீர்களாக என்று கூறினார்கள். நமக்கு ஒரு விஷயம் அழுத்தது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னாலே அதில் தூங்க மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ அழுத்தினாலும் பரவாயில்ல, இதுதான் ஒரு எளிமையான வாழ்வு அப்படின்னு சொல்லி அதை வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எதுவுமே நம்மளுக்கு மறுமையில் வராது. நம்மளுக்கு மறுமையில் இதை விட நன்றாக தான் கிடைக்குமே தவிர, நம்ம இங்கே நல்லது பண்ணி அங்கே நம்மளுக்கு நல்லது கிடைக்காம இருக்காது. எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை நம்மளும் கடைபிடித்து மறுமை வாழ்வில் அல்லாஹ் தஆலா நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.